ரீபேமெண்ட் ஆப்பில் யூபிஐ இல்லாமல் மேனுவலாக எப்படி வேலட் டாப்அப் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு ஸ்க்ரீன்பே ரீபேமெண்ட் ஆப்பில் வேலெட்டில் பேலன்ஸ் ஷோ ஆகுது இல்லைங்களா, இந்த பேலன்ஸை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். இப்போது வேலட் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் செலக்ட் பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீன்பே ரீபேமெண்ட்டோட கம்பெனி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கான அக்கௌண்ட் டீட்டெயிலும், இந்தியன் பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இந்தியன் பேங்க்கான அக்கௌண்ட் டீட்டெயிலும் ஷோ ஆகும். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த அக்கௌண்ட் டீட்டெயிலில் உங்கள் ஃபோன்பேவோ ஜிபேவோ இல்லை பேங்கிங் அப்ளிகேஷனில் ஆட் பெனிஃபிட் மூலமாக ஆட் பண்ணி வச்சுட்டு ஸ்க்ரீன்பேவுக்கு பே பண்ணிங்கன்னா, இந்த அக்கௌண்ட் டீட்டெயிலுக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூடிஆர் நம்பர் கிடைக்கும். அந்த யூடிஆர் நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு கிடைச்ச நம்பரை நான் என்டர் பண்ணிக்கிட்டேன். இப்போ எந்த டேட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து செலக்ட் பேமெண்ட் மோடில் ஐஎம்பிஎஸில் பண்ணுறதுங்கன்னா ஐஎம்பிஎஸ் என்றும், நெஃப்ட்டில் பண்ணுறதுங்கன்னா நெஃப்ட் என்றும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஐஎம்பிஎஸ் பண்ணேன், ஐஎம்பிஎஸ்ன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேமெண்ட் பண்ணமோ அதை கேட்குது. நான் 1000 ரூபா பண்ணேன், நான் 1000 ரூபாங்கிறத என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்மளோட பின் கேட்குது, நம்மளோட ரீசார்ஜ் பின்னை நம்ம என்டர் பண்ணோம். என்னோட பின்னை என்டர் பண்ணிட்டேன். இப்போ ப்ரொசீடிங்கிற ஆப்ஷனை கொடுத்தோடனே ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் ஆகிடுச்சு ஸ்க்ரீன்பே ரீபேமெண்ட் கம்பெனிக்கு. இப்போ இந்த ரிக்வெஸ்ட்டை ஸ்க்ரீன்பே ரீபேமெண்ட் சைட்லேருந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பக்கூடிய பேமெண்ட் டேட்டு அண்ட் யூடிஆர் நம்பர் இது 3ம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உடனே உங்களுக்கு வேலட் டாப்அப் ஆகிடும். ஸோ மேனுவலாக வந்து இந்த மாதிரி நம்ம வேலட் டாப்அப் பண்ணிக்கலாம் யூபிஐ இல்லாமல்.